பல மசாலாக்களை சேர்த்து பக்குவமா வறுத்து கையிலேயே அம்மியில அரைச்சு பாரம்பரிய முறையில பண்ண வத்த குழம்ப 2-3 நாள் வரைக்கும் கெட்டு போகாம வச்சிருந்து சாப்பிட முடியும். வத்த குழம்பு செய்யறதுக்காக கொஞ்சம் எண்ணெயில கையளவு சுண்டக்காய் வத்தலை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்குவோம். அடுத்து அதே எண்ணெயில 1/2 தேக்கரண்டி வெந்தயம், 1 தேக்கரண்டி உளுத்தம்பருப்பு, 1/2 தேக்கரண்டி சீரகம், 1/2 தேக்கரண்டி வெள்ளை எள்ளு, 1/2 தேக்கரண்டி புழுங்கல் அரிசி, 1/2 தேக்கரண்டி மிளகு, 1 தேக்கரண்டி துவரம்பருப்பு, 4 தேக்கரண்டி வரக்கொத்தமல்லி, 12 வரமிளகாய், கையளவு கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மணமா வறுத்து எடுத்துருவோம். வத்த குழம்புக்கு சுமாரா 200 கிராம் தக்காளி தேவைப்படும். ஐம்பது கிராம் வெள்ளைப்பூண்டு, 150 கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டையும் அம்மியில வச்சு நல்லா தட்டி எடுத்துக்குவோம். ஒரு பெரிய எலுமிச்சப்பழ அளவு புளிய தண்ணி ஊத்தி ஊற வச்சுட்டு வத்த குழம்ப வைக்க ஆரம்பிச்சிருவோம். இப்ப 150 ml நல்லெண்ணெயில 1/4 தேக்கரண்டி கடுகு, 2 தேக்கரண்டி தாளிப்பு வடகம், கொஞ்சம் கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு தட்டி வச்சிருந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம். சுவைக்காக 1/4 தேக்கரண்டி பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு அடுத்து தட்டி வச்சிருந்த 150 கிராம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். சுவைக்காக கொஞ்சம் கல்லுப்பை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நறுக்கி வச்சிருந்த 200 கிராம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம். தக்காளி வதங்கும் போதே 1/2 தேக்கரண்டி மஞ்சத்தூளையும் சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி சேர்த்துக்குவோம். இப்ப வறுத்து ஆற வச்சிருந்த மசாலாவை அம்மியில வச்சு அரைச்சு அதை கொதிக்கிற புளியோட சேர்த்துக்குவோம்.
புளி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் பொரிச்சு வச்சிருந்த சுண்டக்காய் வத்தலை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருவோம். சுவைக்காக அரை தேக்கரண்டி வெல்லத்தை சேர்த்து நல்லா கிண்டி விட்டு வத்த குழம்பை இறக்கிடலாம். நல்ல மலைப்பா. Tangy. வத்த குழம்பு சூடான வடிச்ச சோரோட சேர்த்து சாப்பிடும் போது சுவையும் மனமும் அவ்வளவு அருமையா இருந்தது.